அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவங்களை செய்கின்ற மனிதர்களை திருத்துவதற்காக தான் இஸ்லாம் வந்தது. மனிதர்கள் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டு வாழ்கின்றார்கள். பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். நல்ல மனிதர்கள், தீய மனிதர்கள். இவர்களெல்லாம் செய்கின்ற காரியங்கள், பாவமான விஷயங்களை சரி செய்வதற்காக அல்லாஹ் கலிமாவை உண்டாக்கினான். நபிமார்களை கொண்டு நம்மளுடைய உம்மத்தாகிய ஆஹிரி உம்மத், கடைசி உம்மத் நபி முஹம்மத் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்றது. இந்த உம்மத்தில் வாழ்கின்ற மக்கள் தாமும் நற்செயல்களை செய்து கொண்டு பிறருக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதற்கு தான் இந்த காலம், இந்த இந்த உம்மத்தில் நாம் வாழ்கின்றோம். இது மிகவும் அறிவியல் ரீதியாக வளர்ந்த ஒரு காலமாக இருக்கின்றது. அறிவியல் மனிதர்களுக்கு நல்லவைகளும் செய்கின்றது, தீமைகளையும் தருகின்றது. இந்த தீமைகளின் காரணத்தால் மக்கள் வழிகெட்டு கொண்டு இருக்கின்றார்கள். வழிகேடில் இருக்கின்ற மக்களை பாவங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக முஹம்மத் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு அருளியுள்ளான். இந்த கலிகாலத்தை வெல்வதற்காகத்தான் ஜமாத் உருவாகி இருக்கின்றது. தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் என்று பல வகையான ஜமாத்துகள் இருக்கின்றன. தீனை கற்றுக்கொண்டு, ஈமானை கற்றுக்கொண்டு பிறருக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாழ வேண்டும். பிறருக்கு கஷ்டங்களை கொடுக்காமல், பாவங்களை செய்து கொண்டு வாழாமல், பிறருடைய சாபத்துக்கு உண்டாகாமல், பிறருடைய பிறருடைய சாபத்துக்கு உண்டாகாமல் வாழ வேண்டும். பாவங்களை செய்யாமல், பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விற்கு 5 வேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி வாழ வேண்டும். அதுதான் அல்லாஹ் சஹாபாமார்கள் மூலமாகவும் நபிமார்கள் மூலமாகவும் நமக்கு ஏவியுள்ளான். இதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது. ஒரு மூமினுடைய